அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியேம்மா. இன்னைக்கு ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா நீ? அவளுக்கு அத பத்தி எல்லாம் என்னங்க கவலை இருக்கு? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தை பத்தின எந்த சிந்தனையுமே இல்லங்க அவளுக்கு. இனி அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போடி, வெளியே போன்னு சொன்ன. அபிராமி, நீ அமைதியா இரு. இதுக்கு மேல என்னங்க அமைதியா இருக்கிறது? இனி இவளை இந்த வீட்டுல வச்சு வாழ வைக்க போறீங்களா? இந்த பார், இப்ப துளசிய வீட்டை விட்டு போக சொன்னா அது தப்பாயிடும். மகன் ஜெயிலுக்கு போன பிறகு மருமகளை வரதட்சணை கேட்டு துரத்திட்டாங்கன்னு இன்னொரு கேஸ் நம்ம வீட்டுக்கு வரும். பரவாயில்லையா? அத வேற பண்ணுவாளா இவ? நீங்க அபிராமி, சொல்லுங்க. அவளை அனுப்புங்கன்னு சொல்லு. எனக்கு எல்லா விஷயமும் ஆரம்பத்துல இருந்தே தெரியுமா. அதெல்லாம் மீறி நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அது நல்லா இருக்கட்டுமே நினைச்சம்மா. ஆனா நீ ஏன் புள்ளைய தூக்கி ஜெயில உட்கார வச்சிட்டியம்மா. இப்போ உனக்கு சந்தோஷமாமா? சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுல உன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைல்ல. இனி உன் இஷ்டப்படி இருக்கு, உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணலாம். ஆனா பெத்தவன் நான் சொல்றேம்மா, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இந்த குடும்பத்தோட நம்பிக்கைமா அவன். அத ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டியம்மா. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தாம ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்க. ஐயா குட்டி செல்லம், என்னாச்சு? எது கழுவுற? இங்க பாரு. வெற்றி அப்பா. வெற்றி அப்பாவுக்கு என்னாச்சு? வெற்றி அப்பா தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாரா? அவங்கதான் அப்பாவை கொன்னாங்களா? இல்லடா குட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்றீங்க. அப்போ வெற்றி அப்பா எங்க? எப்போ வருவாங்க? அவர்கிட்ட ஒன்னு கேட்கணுமா? நான் தான் சொன்னல குட்டி, அப்பா ஏதோ முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காருன்னு. ஆனா அப்பா எந்த தப்பும் பண்ணல குட்டி. அப்போ வெற்றி அப்பாவை நான் பார்க்கணும். அவர்கிட்ட நான் பேசணும். என் அப்பா கிட்ட இப்பவே கூட்டிட்டு போங்க. இல்லன்னா அப்பாவை வர சொல்லுங்க. தியா குட்டி, இது பாரு, அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு. அப்பா வந்துருவாரு. உனக்குதான் தெரியும்ல, வெற்றி அப்பா ரொம்ப நல்லவரு. அவருக்கு தியா குட்டினா ரொம்ப பிடிக்கும். இது பாரு, அப்பா பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் தங்கம் இல்ல தியா குட்டி, இங்க கேளு, அழக்கூடாது. என் புள்ள முருகன் ஜெயில இருந்து மீண்டு வந்துட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படணுமா? இல்ல இந்த குடும்பத்துக்கு இன்னொரு புள்ளையா இருந்த வெற்றி ஜெயிலுக்கு போயிட்டதை நினைச்சு நான் வருத்தப்படணுமா? ஐயோ, அப்படி நாங்க என்னதான் பாவம் பண்ணுவோம் கடவுளே? எனக்கு எங்களை இப்படி சோதிக்கிறேன். துளசிய பொண்ணு பார்க்க வந்த அத்தனை பேரும் அவளுக்கு ஜாதகம் சரியில்லை, ராசி சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. பேசி முடிச்சிருந்த கல்யாணமும் பாதியிலேயே நின்னு போச்சு. என் பேத்தியோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கடவுள் மாதிரி வெற்றி துளசி வாழ்க்கைக்குள்ள வந்து அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு அவனே போய் ஜெயில உக்காந்துருக்கா.
இனி நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அந்த குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து துளசி அண்ணிய என்ன பாடுபடுத்த போறாங்களோன்னு தெரியலையே. அவங்க புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே துளசி அண்ணிதான்னு பிரச்சனை பண்ணுவாங்க அத்தை. ஆமா, அத நினைச்சாதான் ரேவதி எனக்கு பயமா இருக்கு. அவ வாழ்க்கையில படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா. இப்பதான் கொஞ்ச நாளா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. மறுபடியும் அவளோட வாழ்க்கையை இப்போ ஆண்டவன் பறிச்சுட்டானே, அத தன்னால தாங்க முடியல. அழாதீங்க அத்தை. லக்ஷ்மி, அழாத லக்ஷ்மி. என்னால முடியல சிவகாமி. இந்த மாதிரி நிலைமையில அவர் என் கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருந்திருக்கும். அவரும் இல்லாதப்போ மா, நான் இருக்கேம்மா. 5 வருஷம் ஜெயில இருக்கணும்னு சொல்றாங்க. ஐயோ, அது வரைக்கும் துளசி குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல எப்படி வாழ முடியும்? அந்த வீடே நரகமாயிடுமே. ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு குத்தி காட்டி அவளை வார்த்தையாலே கொன்னுடுவாங்க. மா, நீ அழாதம்மா, எல்லாமே சரியாயிடும்.